செஸ் அகாடமி இந்த சேனல் முழுக்க எப்படி செஸ் கேம் விளாடுறது, செக் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறது, அப்கமிங் செஸ் டோர்னமெண்ட் எங்கே நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை ஃபைல்னு சொல்லுவாங்க, இதை ரேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ ரேங்க் இருக்கக்கூடிய இந்த 1, 2 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து ஒயிட் காயின் வந்து அரேஞ்ச் பண்ணணும். 7, 8 இந்த இடத்துல வந்து பிளாக் காயின் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அதனால் தெரியுது. சப்போஸ் மார்க் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நம்ம இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து காயின் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். காயின் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 32 காயின்ஸ் இருக்கும். ஒயிட்டுக்கு ஒரு 16 காயின் இருக்கும், பிளாக் ஒரு 16 காயின் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா கோட்டை வைக்க போகிறோம். அது இங்கிலீஷில் வந்து ரூக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி தான் ஆப்போனண்ட்டுக்கும் இது பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது 2 காயின் இருக்கும். இங்கே ஒரு காயின் ஆப்போனண்ட்டுக்கும் அதே மாதிரி 2 காயின் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குதிரையாக எடுக்க போகிறோம். குதிரை தான் இங்கே செட் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து மந்திரின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வந்து ஃபிஷப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க டிஃப்ரென்ஷியேட்டுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராணி ராஜா. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு காயின் தான் இருக்கும். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 காயின் இருக்கும். ராணி ராஜா ஒரு காயின் மட்டுமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல செட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் வரும். இதில் வந்து எந்த காயினை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறது, எதை வைக்கிறது அப்படின்றது. ஸோ வந்து ஒயிட் கிங் எடுத்த இடத்துல வந்து பிளாக்கில் வைக்கணும். ஸோ அதே மாதிரி க்ரீனு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது லேர்னர்ஸ் யாரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 பான்ஸ். இந்த 8 பான்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருக்கணும் எல்லாமே. ஸோ ஓகே, இப்போ ஒயிட் அரேஞ்ச் பண்ணிட்டோம், அதே மாதிரி பிளாக் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். ஒயிட்டும் செட் பண்ணிட்டோம், பிளாக்கும் செட் பண்ணி வச்சுட்டோம் காயின்ஸை. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு காயினை எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோலையும்.